ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ராஜ வாழ்க்கையை கொடுத்து இந்த வராகி அம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எந்த நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அந்த நல்ல நாள் இன்றைய வெற்றி நாளாகவே இருக்க போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நீ சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு அருள் செய்வேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருந்து உன் குறைவை எல்லாம் நிறைவாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். எத்தனை இன்னல்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் ராஜயோகத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ யோசிச்சு நீ வாழும் நாட்களை வீணடிக்காதே. மனிதன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே. அதை உனக்கு பிடிச்சது போல நீ நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. இருளாக இருக்கிற உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் உன்னை ஏமாத்துறவங்களையும் பற்றி நீ யோசிக்க கூட அவசியமில்லை. ஏன்னா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன் அல்லவா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலச்சி இருக்கும். கோடி கோடியாக வந்து பணத்தை கொட்டினாலும் இந்த வராகி அம்மாவிடமிருந்து அவ்வளவு சுலபமாக யாரையும் அன்பால் பெற்றுவிட முடியாது. ஆனால் கள்ளங்கபடம் இல்லாத உன் நல்ல மனசுக்காக இந்த வராகி அம்மா அன்பு கொடுக்க வந்திருக்கேன். உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்களை தாழ்த்தி பேசி தப்பாக பேசி உன்னை ஒருபோதும் உயர்வாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்யாதே. அடுத்தவங்க செய்கிறதையெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ தான் எல்லாத்தையும் சரியாக செய்கிறது போலவும் காட்டிக்கொள்ள நினைக்காதே என் செல்லமே. ஏன்னா மனிதர்களுக்கு வேணும்னா மனிதன் செய்கிற தப்பு புரியாமல் இருக்கலாம், ஏமாறலாம். இந்த வராகி அம்மாவை யாராலும் ஏமாற்ற முடியாது. நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் நல்லவங்க யார் மோசமானவங்க, யார் நல்லது செய்கிறாங்க யார் கெட்டது செய்கிறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தவங்க உனக்காக வந்து நல்லது செய்வாங்கன்னு நம்பி ஏமாந்து நிற்காதே. உன் வாழ்க்கைக்கான நிம்மதி சந்தோஷம் என அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் யாருடைய வறுமையையும் ஏழ்மையையும் இக்கட்டான சூழ்நிலையும் வச்சு யாரையும் இகழ்ந்து பேசிடாதே. காலம் எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. நீ எப்போதும் கவனமாக இரு. எப்போ பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கதை போலவே எப்போ மௌனமாக இருக்கணுன்றதையும் புரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ தேடும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு சொந்தமான எதுவும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது என் செல்லமே. நீ எதை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கி தவிக்கிறியோ அது அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எதையும் இழக்க நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை விட்டு போன கடந்த காலத்தை நினச்சி கலங்க வேண்டாம். இன்னும் உன் கைக்கே வந்து சேராத எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படவும் வேண்டாம். இந்த நிகழ்காலத்தை மட்டும் நிம்மதியாக அனுபவித்து வாழ்ந்து கடந்து போய்கிட்டே இரு. எந்த அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்துகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நிம்மதி இருக்கும். நல்லது கெட்டதுன்னு எது வந்தாலும் ஏற்றுக்கோ, எது போனாலும் விட்டுடு. நிரந்தரம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை நிலைகுலைய செய்யும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தைரியமாக இரு. எதையும் அதிகமாக நேசிச்சினா நீ தான் துன்பப்பட நேருமே செல்லமே. ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம இந்த வராகி அம்மா சொல்கிறத கேளு. எதையும் அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்டாதான் அவங்க உன்னை இலக்காரமாக ஏளனமாக பார்ப்பாங்க. உனக்கு எது வேணும்னாலும் அது இந்த வராகி அம்மா என்கிட்ட கேளு. நீ கேட்பதையும் நீ மனசில் நினைக்கிறதையும் கூட இந்த வராகி அம்மா என்னால் உனக்கு கொடுக்க முடியும். நீ கேட்டது கிடைக்கும் வரைக்கும்
கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க தான் வேண்டும். இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக காலமும் மாறும், உன் வாழ்க்கை சூழ்நிலையும் மாறும். உனக்கான வருங்காலத்தை நான் நிச்சயம் வளமான காலமாக அமைச்சு கொடுக்குறேன். நீ செஞ்ச தான தர்மம் எப்படி உனக்கு நல்ல பலனை கொடுக்குமோ அதே போல் நீ செய்த ஏமாற்றும் துரோகமும் பொய்யும் கூட உனக்கான தண்டனையை கொடுக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விதத்திலும் நீ தவறு செய்ய யோசிக்காதே. எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ விடாமல் போராடு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைச்சே தீரும். உன்னை ஒதுக்கி வச்ச இடத்துல, உன்னை வேணான்னு சொன்ன இடத்துல உனக்கான இடத்தை நீ தேடாதே. எல்லாரும் தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு உனக்கான இடத்தை நீ உருவாக்கு. நீ கஷ்டப்படும் விஷயங்களும் உனக்கு கடினமாக இருக்கும் விஷயங்களும் சீக்கிரம் சரி செய்யப்படும். உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உனக்கு வரமாக கொடுத்து அருள போகிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் அது சின்னதாகவே இருந்தாலும் அதை சரியாக கவனத்தோட ஈடுபாட்டோடு செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அல்லவா. உன் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ தோல்வியை சந்திக்க மாட்டாய். நீ எதையும் இழக்கும்படியும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கையில் இருக்குது எவ்வளோ பெரிய சோதனைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே இந்த சோதனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கும்படியும் என்னால் செய்ய முடியும். உன்னை ஏமாத்துனவங்க எப்படி கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்கன்றத கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போகிற. அதே போல் ஏமாந்து போன உன்னையும் நான் பாதுகாத்து என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். உனக்கான தைரியத்தை நான் கொடுத்து உன்னை விடாமுயற்சியோட வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்புகளை நான் அமைச்சு கொடுக்குறேன். இப்போது கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சுலபமானதா உனக்கு சாதகமானதாக நான் உருவாக்கி தந்துடுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்துட வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் வராகியமாக பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோடு உன் கடமையை செய். நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதைத்தான் வட்டியும் முதலுமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய்ய பழகு. அடுத்தவங்க உனக்கு சாபம் கொடுத்தாலும் அடுத்தவங்க உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் அது அப்படியே நடந்துடும்னு அர்த்தம் கிடையாது. நல்லவங்க கொடுக்குற சாபம் தான் பழிக்குமே தவிர பொய்யானவர்களும் போலியானவர்களும் உன் மேலே கோபப்பட்டு உனக்கு கொடுக்கும் சாபத்தை நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. நல்லதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேண்டாமே செல்லமே. இந்த வராகி அம்மா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த விதத்திலும் நீ துன்பப்படவோ துயரப்படவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர்றேன். உன் மனசுலையும் சரி நீ செய்யும் வேலையிலையும் சரி எப்போதுமே உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க பழகு. உனக்கான அனைத்தையும் செஞ்சு கொடுக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னை கீழே விழுக வைக்க இந்த அகிலமே முயற்சி செஞ்சாலும் உன்னை தோக்கடிக்க உறவுகள் எல்லாரும் முயற்சி செஞ்சாலும் நீ அதுக்காக பயப்பட வேண்டாம். உன்னை வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாத. உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு
உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். எல்லா துன்பங்களையும் போக்கி இன்பத்தை உன் வாழ்க்கையில் நிலைக்கச் செய்வேன். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். சாவி இல்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவது இல்லைதானே? அதே போல தீர்வு இல்லாத பிரச்சனைகளையும் இந்த வராகி அம்மா கொடுப்பது கிடையாது. உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் உண்மையாய் நேர்மையாய் தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது கர்மாக்கள் உன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வராகி அம்மா நான் வந்து உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும். நீ செய்த தர்மம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் கூட நீ செஞ்ச தான தர்மம் நிச்சயம் உன்னை காப்பாற்றும். உன் தலைமுறையை உயர்த்தி உன்னை சிறப்பாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைக்காம எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினச்சினா அதன் மூலமாக அந்த எண்ணத்தின் மூலமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக அமையும். என் செல்லமே, ஒருத்தருக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கணுன்றதுக்காக நீ இன்னொருத்தரை ஏமாற்றி இன்னொருத்தருக்கு எதிராக ஏதாவது துன்பம் செஞ்சு இன்னொருத்தருக்கு நம்பிக்கையாக இருக்க நினைக்காதே. ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தருக்கு எதிராக நீ கெட்டதை செய்யக்கூடாது. உன் எண்ணங்களும் நீ செய்கிற செயலும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உனக்கு ஆறுதலாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கான அழகான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்து. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாமல் அமைதியாக மௌனமாக பொறுமையாக இருந்துடு. எல்லா சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகையும் அமைதியும் தான். சிரிச்சுக்கிட்டே அமைதியாக போயிட்டினா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என் செல்லமே. அதே போல் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.